அவர் ஏற்கனவே பாலகிருஷ்ணன் அவர்கள் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது திராவிடத்தினுடைய பண்பாட்டு அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவி இருக்கிறாரு. அது தொடர்ச்சியா இப்போது பார்க்கிற இந்த கூட சிந்துவெளி ஆய்வினுடைய தரவின் அடிப்படையில தான் அந்த பார்வையில தான் இதை முன்வைக்கிறதா சொல்றாரு. அதே போல நீங்க குறிப்பிட்டது போல செல்லூர் அப்படிங்கறது மகாராஷ்டிராவுல இருக்குது அப்படின்ற ஒரு அந்த ஒரு கண்ணோட்டத்தையும் வந்து வைக்கிறார்கள். ஆனா மன்னன் கூட செல்லூர் ராஜு அவர்களை குறிப்பிட்டு அது ஒரு பதிவை போட்டிருந்தாரு. ஆமா, செல்லூர் செல்லூர் வந்து செல்லூர்ல இருக்கிறவங்க மகாராஷ்டிரா வந்து வந்தவங்க மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவர் சொல்ற அப்படிதான் சொல்றாரு. அவரு மராட்டியர்கள் இப்ப சொல்ல போனா இதேதான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் முதல்ல வந்து என்ன சொன்னாருன்னா இந்த சௌராஷ்டிரா கொண்டு வர முயற்சி பண்ணார். தொடக்கத்திலேயே நீங்க கீழடியில இந்த இது கிடைச்சது, நெசவுநெய்யருக்கான அந்த தகலி கிடைச்சது, தக்கிலி கிடைச்சது. உடனே அதே போல வந்து சில பானைகள் கிடைச்சது. தக்கிலியும் பானையும் சேர்த்து இது வந்து சாயம் செய்வதற்கான பானையும், தக்கிலி வந்து நூல் நூற்பதற்கான தக்கிலி. உடனே சௌராஷ்டிரிகள், ஏன்னா அந்த பகுதியில போற ராமநாதபுரம் வரைக்கும் சௌராஷ்டிரிகள் அந்த நெசவு நெய்யக்கூடியவங்க இருக்காங்க, அது அவருடைய உறவினர்கள். அவர் அந்த கோணத்துல யோசிச்சு அதை நிரூபிக்க முயற்சி பண்ணார். இவர் வந்து பூரா வந்து வடக்கே கொண்டு போக பாலகிருஷ்ணன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. யாருடைய சொத்து யாரை கொண்டு போய் அவங்க கொண்டு போறாங்க, யாருடைய வரலாற்றை யாரு கொண்டு போய் மடைமாற்றுறது, தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டு காலமாக இங்கே பூர்வ குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை கொண்டு போய் நீங்க வடக்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இவங்க தெரியுறாங்கன்னா இவர்கள் தமிழர்களை எப்படி இழுத்தவர்களாக நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறது. இவர்கள் அடையாளம் சுமத்துறாங்க. இப்ப என்ன கொடுமைன்னா ஈவே ராமசாமி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு திராவிட முகமூடி இவங்க மாட்டி விடுறாங்க. இன்னொருத்தர் வந்து ஆரிய முகமூடியை நீங்க இந்துக்கள்னு அவங்க வடக்கு மாட்டி விடுறாங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொரு முகமூடி மாட்டி விட்டு இருக்காங்க. இது எங்க ஊரியா, எங்களுக்குன்னு ஒரு சுய அடையாளம் இருக்கு, எங்களுக்குன்னு வந்து அவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறு பின்னி பிணைந்து எத்தனை கோடி ஆண்டு காலமானாலும் இந்த தமிழ் என்பது வீழ்த்தப்பட முடியாதவாறு குலதெய்வ வழிபாட்டிலிருந்து பண்பாட்டிலிருந்து நம்முடைய மொழியிலிருந்து எல்லாவற்றிலும் பின்னி பிணைய வச்சிருக்காங்க.